ஹாய், நான் ராம்கி டைரக்டர் பேசுகிறேன். அதாவது சினிமா டிசைன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ. இது பாருங்கள், இது வந்து புரட்சி பெண். அதாவது எங்கிட்ட படித்த ஒரு மாணவர் மனோகர் அவர்கள் வந்து புரட்சி பெண் அப்படிங்கிற பைலட் மூவி எடுத்து முடிச்சிட்டாரு. அதோட டிசைனிங்க்கு தான் ஒரு 3-4 நாளாக வேலை போயிட்டு இருந்தது. மிஸ்டர் சசி அண்ட் சசி அவர் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு படத்தை வந்து டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 7-8 டிசைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகலை. இல்லை சசி, இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும், கலர் காம்பினேஷனை மாற்றணும், இந்த டைட்டிலோட பேட்டர்ன் மாற்றணும் அப்படின்னு சொல்லி 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 ஸோ இன்றைக்கி வந்து அந்த டிசைன் வந்து எனக்கு ஓகே ஆகிடுச்சு. சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த டிசைன் தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது வந்து மேபி தலைகளாக தெரியும்னு நினைக்கிறேன். தலைகளாக தான் தெரியும். எதுக்காக இந்த டிசைனை காட்டுறேன் அப்படின்னா, ஒரு நல்ல கதை பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி இந்த கதையை பண்ணி ஷூட் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி படம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா முதல்ல போய் பப்ளிக் சேர்கிற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் தான். ஸோ அதனால தான் இந்த பெரிய டேரக்டர்ஸு பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில்லேருந்து இந்த டிசைன்லேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டை கொடுத்து தான் அது வெளில கொண்டு வருவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட போய் சேர்றது இதை தான் பார்ப்பாங்க ஆடியன்ஸ் வந்து. என்ன டைட்டில், என்ன டிசைனு, எப்படி அது பேட்டர்னில் இருக்குது, இதுலேயே அந்த படத்தோட ஸ்டாண்டர்டை வந்து அவங்க பப்ளிக் வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. அவ்வளோ பில்லியண்ட்டாக இருக்காங்க பப்ளிக். அதனால இப்போ நாம் கொடுக்குற அவுட்புட் வந்து நல்ல அவுட்புட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புரட்சி பெண் அப்படிங்கிற படத்தோட போஸ்டர் தான் இது. ஸோ இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது பாருங்கள், சிம்பிளாக இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயமும் சினிமாவில் இம்பார்ட்டண்ட்டு அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. சினிமாவுக்கு புதுசாக வர இயக்குநர்கள்லாம் நிறைய இப்போ சில டிசைன்ஸ்லாம் பார்க்குறேன், டைட்டில் வந்து படிக்க முடியல, அது என்னென்ன புரியல. என்னென்னு கேட்டோம்னா அப்புறம் அவங்க தனி விளக்கம் ஒன்று சொல்கிறாங்க. அந்த விளக்கத்தை பப்ளிக்கில் போய் நம்ம எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது இல்லை. அதனால் டைட்டிலே வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கணும், கேட்சிங்காக இருக்கணும், டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கணும். இது எல்லாமே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். நம்ம ஒரு படம் எடுத்துட்டோம், ஹார்ட் டிஸ்கில் இருக்குன்னா பப்ளிக் எப்படி கொண்டு போய் சேர்க்கறது? அதாவது இந்த போஸ்டர் இதுதான் ஃபஸ்ட்டு கண்டென்ட்டாக மக்களுக்கு போய் சேரும். அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரோமோ வீடியோ இல்லை ஒரு சாங்ஸோ இல்லை ட்ரெய்லரோ அதுக்கப்புறம் தான் வீடியோவோ போய் சேரும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் தான் பப்ளிக்கு போய் சேரும். ஆனால் அந்த இமேஜுக்கு வந்து அதிகமாக நீங்கள் நேரம் மெனக்கெட்டு ஒரு நல்ல டிசைன் பண்ணிங்கன்னா இந்த ஒரு டிசைனே உங்கள் படத்தோட தலையத்தை நிர்ணயம் பண்ணும், பப்ளிக்கோட மைண்டில் போய் சேரும். அதனால் ஒரு விஷயமும் மெனக்கிட்டு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட கான்செப்ட்டு. இதை பாருங்கள், நான் வெறும் இதுவாக காட்டுறேன். சீக்கிரத்தில், அதாவது இந்த ஒரு 1 வீக்கில் இந்த போஸ்டர் டிசைன் வந்து ப்ராப்பராக நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். ஜஸ்ட்டு வந்து இது ஒரு தகவலாக தான் சொல்கிறேன். தமிழ் ஃபிலிம் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேருந்து நிறைய பசங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் 3 பேர் டைரக்டர் ஆகிட்டாங்க. இது 4வதாக மனோகர் அவர்கள் வந்து பைலட் மூவிக்கு வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காரு. இவரும் அடுத்து டைரக்டர் ஆகிடுவார். அதுக்கான வேலைகளும் போயிட்டுருக்கு. ஒரு விஷயத்தை லவ் பண்ணி மெனக்கெட்டு பண்ணால் எல்லா தொழிலையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் சினிமாவும். நீங்கள் உண்மையாக உழைச்சிங்கன்னா